ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் ஆண்டான பராப ஆண்டு எப்படி இருக்க போகுது, விருச்சிகராசினியர்களே உங்களுக்கான பலன்கள் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி, செவ்வாயால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய பராப ஆண்டு, அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பராப வருடம் ராசியினுடைய 4வது இடத்துல, அதாவது உங்களுக்கு சுகஸ்தானத்தில் பிறக்குதுங்க. ஸோ இதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிறைய மேன்மைகளானது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லப்போனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஆண்டிலிருந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய ஆதாயம் கிடைக்கும். குறிப்பாக இந்த ஆண்டினுடைய தொடக்கமானது உங்களுக்கு ஒரு சில வாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட யோகம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த ஆண்டு தொடங்கினப்பவே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களானது நடந்திருக்கும். எதிர்பார்த்ததை விட பெரிய முன்னேற்றம், தனலாபம், அதிர்ஷ்டம் அப்படின்னு எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டில் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று அப்படின்னா விருச்சிக ராசியும் தாங்க. உங்கள் ராசியும் அதில் இருக்குது. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக பார்த்துடலாம். உங்களுடைய ராசி விருச்சிக ராசியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டைமில் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை இதிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பங்குனி வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டானது பிறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இடைப்பட்ட நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது. ஸோ அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வருமானம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கணிசமாக உயர ஆரம்பிக்குங்க. எதிர்பார்த்ததை விட எல்லா வகையிலுமே நீங்கள் மகிழ்ச்சியை பார்ப்பீங்க. பழைய கடன்கள் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் முழுமையாக அடைச்சிடுவீங்க. அடகில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் இப்போ மீட்பீங்க. ஸோ புதுசாக தங்க நகை வாங்கி மகிழறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. திடீர் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும். ஜூன் மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அமோகமாக உங்களுக்கு இந்த காலம் இருக்கும். மன அழுத்தம், வீண் சிந்தனை இதெல்லாம் குறைந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு எந்த விதமான பணம் சார்ந்த வாக்குறுதிகளையும் யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா அப்படி ஒரு வேளை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது சிக்கலில் போய் மாட்டிப்பீங்க. அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டம், யோகம், முயற்சிக்கான பலன்கள் அப்படின்னு எல்லாமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டில் முழுக்க முழுக்க கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் பிள்ளைங்களுடைய பிடிவாதம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். ஸோ வசதி குறைந்த வீட்டில் நீங்கள் இருந்தாலுமே கூட இப்போது புதுசாக அனைத்து வசதிகளும் கொண்ட புதிய வீட்டுக்கு நீங்கள் மாறுவீங்க. இந்த ஆண்டில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இடமாற்றம் நிச்சயம் உங்களுக்கு இருக்குது. அந்த இடமாற்றம் உங்களுக்கு நிறைய வகைகளில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாமே இனி எந்த விதமான தடையும் இல்லாமல் சூப்பராக நடக்க ஆரம்பிக்குங்க. அதே போல் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாட்டில் வேலை செய்யணும், வெளிநாட்டு வேலைக்காக தான் இவ்வளோ காத்துட்ருக்கேன், முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பிள்ளைங்களால், உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு படி உயர ஆரம்பிக்கும். மேலும் இந்த டைமில் சொத்துக்களால் நல்ல லாபம் இருக்குது. இருந்தாலுமே கூட அப்பா மற்றும் அம்மா இந்த 2 பேருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகள் வரலாம். அதனால் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. திருமணம், குடும்பம், குழந்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதாவது குடும்பத்தில் பிள்ளைங்களுடைய பிடிவாதம் குறையிறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களானது இந்த டைமில் நடக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுவலக ரீதியாக எல்லாருமே பார்த்து வியந்து பேசுகிற மாதிரி தான் நீங்கள் நடந்துப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிலவரங்களை பற்றி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இரும்பு, கெமிக்கல், உணவு மற்றும் எண்ணெய் வகை தொழில்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நல்ல லாபம் பார்ப்பீங்க. உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ செய்ய முடியுங்க. ஒன்று தொழிலை விரிவாக்கம் செய்யலாம், இல்லைனா புதுசாக கிளைகள் தொடங்கலாம். இதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. பெரிய லாபம், நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கடினமான உழைப்பு இருக்கணும். ஸோ உழைப்பு இல்லாமல் எதுவும் நடக்காது.
கூட்டுத் தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் கவனம் இருக்கணும். ஏன்னா ஒரு சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். என்னதான் சங்கடங்கள் வந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். பிரச்சனை வந்தாலுமே கூட லாபத்துக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, பாதிப்படையாது. அனுபவம் வாய்ந்த புதிய வேலையாட்களை எல்லாம் நீங்கள் பணியில் வந்து அமர்த்தலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய தொழிலுக்கு ஒரு பக்கபலம் மாதிரி தான். நிறைய நல்ல விஷயங்களானது இந்த டைமில் கண்டிப்பாக வந்து நடக்கும். இப்படி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கிரகநிலைகள் மாறும் பொழுது அந்த கிரகம் நமக்கு நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். அதனால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டைமில் விருச்சிக ராசியை உடையவங்க யாராவது உடல் பருமனாக இருக்கீங்க அப்படின்னா அது சார்ந்த பாதிப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதனால் கவனமாக இருங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் ஒல்லியாக தான் இருக்கேன் அப்படின்னா கூட திடீர்னு உங்களுக்கு உடல் வந்து பருமன் அடையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே போல் பண விஷயம், இந்த பண விஷயத்தில் நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரையும் நம்பாதீங்க. கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். தூக்கம் இல்லாமல் போகிறது, முதுகு வலி ஏற்படுறது, கண்ணெரிச்சல் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ஏற்படுங்க. உத்தியோகம், தொழில் இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். என்னதான் பெரிய வளர்ச்சி இருந்தாலுமே கூட அதற்குரிய கடினமான உழைப்புகளை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா அது வந்து வீணாக போயிடும். திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன, வழிபாடுகள் என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. எவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்தீங்களோ அந்த நிலைமைகள் அப்படியே வந்து மாறப்போகுது. வாழ்க்கை வந்து உங்களுக்கு இந்த டைம் வந்து கண்டிப்பாக செட்டில் ஆகிடும். அதுக்கான யோகங்கள்லாம் இருக்குது. பாக்கியத்தில் குரு வந்து அமர்ந்திருக்கார் அப்படின்றதுனால பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கூட கிடைக்கும். அசாத்தியமான அதிர்ஷ்டம், தெய்வ அனுகிரகம் இப்படி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு போகிறது, பிஆர் கிடைக்கிறது, கோல்டன் விசா வாங்குறது, இதுக்கான யோகங்கள் எல்லாமே கூட இருக்குங்க. அதே போல் விருச்சிகராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த டைமில் வீடு கட்டுவீங்க. வீடு கட்டுறது இல்லைன்னா வந்து கோவில் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக தொழில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வேலை ஒரே இடத்துல இல்லாமல் நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பல இடங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்க போகுது. குடும்பத்தில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்காக செலவு இருக்கும், மாற்றம் இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து அமைய போகுதுங்க. யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையானது அமையும். திருமண யோகம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த டைமில் மறுமணத்திற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மறுமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம். எங்கே போனாலும் உங்களை பற்றி பேசக்கூடிய, பொறாமப்படக்கூடிய வாய்ப்புகள் தான் இப்போ அதிகமாகவே இருக்குது. மாபெரும் வெற்றிக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகங்களை கொடுக்கும். புதிய விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் தாங்க உங்களுக்கு நடக்கும். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளை பார்த்துருக்கலாம். நீங்கள் என்ன தான் பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் அது எல்லாமே வந்து சரியாக போயிடும். நல்ல ஒரு வெற்றி இருக்குது. உங்களுடைய வேலை வந்து லட்சியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ வேலையாக இருந்தாலும் சரி, லட்சியத்தையும் சரி விடவே கூடாதுங்க. யாராக இருந்தாலும் தைரியமாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்த்து போராடுவீங்க. இந்த டைமில் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் கவலையப்பட வேண்டாம். பூர்வீக நிலத்தில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா நல்லபடியாக நடக்கும். கோவில் கட்டுறதுக்கான யோகம் இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக அதுக்கு அமைப்பு இருக்குது. வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. பணவரவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. குருவினுடைய பார்வை இருக்குது. குருவினுடைய பார்வை ராசி லக்கணத்தில் இருக்கிறதுனால பணம் சூப்பராக கிடைக்கும். உங்களை பார்த்தாலே பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் தெய்வ கடாட்சியத்தோடு இருப்பீங்க. வழக்குகளில் சிக்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் அதெல்லாம் இப்போ மீண்டு வந்துடலாம். அதிர்ஷ்டங்கள் நிறைய ஏற்படும். அற்புதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா படிப்புலையும் உங்களுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் படிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மதிப்பெண்கள் வந்து வாங்கலாம். ஆனால் இந்த காலகட்டங்களில் முன்னோர்கள் செய்த உங்களுடைய தெய்வ வழிபாடுகள் என்னவோ அதை நீங்களும் வந்து செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அப்பாவோட குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதனால் அப்பாவோட குலதெய்வத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் செய்துக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக தான் நடக்க போகுது. தொடர்ந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் எப்போதுமே வந்து செவ்வாய் பகவானா முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது நல்லது. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. வராகியை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நன்மையில் போய் முடியும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வராகிக்கு உரிய திதியான பஞ்சமியில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இன்னும் நல்ல மாற்றங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.